என்ன புரியலையா? என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் எங்க அம்மாவோட பிளான் படி என்ன வலிக்கு கொண்டு வர நீ போடுற வேஷம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு வெறும் பிசினஸ் மாதிரி தான் தெரியுது. நீ என்னதான் சின்ன மயக்க ட்ரை பண்ணா கூட என் மனசுல அந்த பழைய காயத்தை விட உன்னோட நடிப்பு தான் அதிகமா வலிக்குதுடி. என் மனசுல அந்த பழைய காயத்தை விட உன்னோட நடிப்பு தான் அதிகமா வலிக்குதுடி. ஏன்னா நீயும் அவள மாதிரியே ஒரு ஏமாத்திக்காரிதான். சின்ன ஒண்ணும் பண்ணாது. சோ முடிஞ்சளவு ஹை கிளாஸ் வேற ட்ரை பண்ண பாரு. இதுக்கெல்லாம் மயங்குறவன் இந்த இதயம் கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? நான் என்ன ஒண்ணு மயக்க ட்ரை பண்ணணும் அப்படி எனக்கு எந்த அவசியம் இல்லையே டார்லிங். நோ டார்லிங். டேய் நோ நோ ஒன்றும் இல்லைடா, சும்மா ஒரு பேட் ட்ரீம் அவ்வளோதான். இங்கே பாரு கண்ணா நிலக்குட்டி, ஒன்றும் இல்லை, ஆண்டி நல்லா இருக்கேன் பாரு. யா ஐம் ஓகேடா. இங்கே பாரு கேக் சாப்பிடு, ஆண்டி நல்லா இருக்கேன் பாரு. கேக் சாப்பிட்டோன்னே நம்ம 2 பேரும் விளையாடலன்னு சாப்பிடு. எனக்கு வேணாம்டா, நான் ஆண்டி சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிடு. வேணாம்டா நீ சாப்பிடு. சாப்பிட்டா உனக்கு தானே ஆண்டி கொண்டு வந்தேன், சாப்பிடு. லவ் யூ டூ. எப்படிடா எப்படி என் பிரச்சனையோட கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்குன்னு எப்படிடா எந்த அளவுக்கு இறங்கி பண்ண முடியுது? எத்தனை நாளா நம்ம 2 பேத்துக்குள்ள ஈகோ தான் இருந்தது. ஆனால் இப்போ நீ என் கேரக்டரை தப்பாக அசஸ்மெண்ட் பண்ணி வச்சு சின்ன அளவுக்கு கேள்த்தரமா. உனக்கு சிரிக்க கூட தெரியுமா? ஃபோட்டோவில் மட்டும்தான் சும்மா ஸ்மைல் ப்ளீஸ் உடனே ஈன் பண்ணல காமிக்கிறது போல. நான் பார்த்த வரலாம் நீ சிரிச்சதே இல்லை. இது கூட போய் தான் இல்லை. நான் அப்படிலாம் நினச்சேன். எந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணலை. அதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டாக காஃபி எடுத்து வந்து கொடுத்தேன், அந்த டவல் கூட அப்படி தான். ஆனால் இப்போ என்ன, நான் முன்னாடி வரக்கூடாது அதுதானே? நீ ஒரு அடி போனீன்னா நான் 10 அடி போவேன். இனிமே நான் உன் கூட அந்த பெட்ரூமில். ஐயோ என்னடா நிலா, டேய் இப்படி ட்ரெஸ் எல்லாம் ஆக்குவாங்களா? கையை பாரு, இப்படி கேக் சாப்பிடுவியா? சாரி பாட்டி, ஏதோ ஒரு ஞாபகத்தில். பரவாயில்லடா, இங்கே வா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம், கையெழுத்து வாஷ் பண்ணணும். உன் மாமா கொண்டு இவ்வளோ கேக் சாப்பிட தெரிஞ்சது என்ன தொலைச்சிருவான். கீழே இறங்கு. பரவாயில்ல பாட்டி, நான் வேணா போய். இல்லைடா அவங்க அம்மா தான் வந்திருக்கா, இவ்வளோ கூட்டிகிட்டு போத 2 மணி நேரம் விளையாண்டுட்டு இருக்கால, அதனால அவள் டைம் வேறு ஆயிடுச்சுல, தூங்கணும்ல. அவளை போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ரூமுக்கு வரட்டும். வாடா வா, அம்மா வந்திருக்கான், போதும் வா. என்னடா? நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா. சரி போ. ஷோ காலிலேருந்து இதுவே மனசில் ஓடிட்டு இருக்கு. அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்க விட்டுட்டேன். நம்ம தானே அங்கே விட்டுருந்தாங்க. என்ன இந்த இதெல்லாம் அதே மறுபடியும் நினச்சிட்டு இருக்கேன். எப்படி நினைக்காம இருக்கிறது? நான் எந்த தப்புமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது அவனா என் பக்கத்தில் வரையும் என்னால் முடியல. இன்னும் அவன் கூட அங்கே ஒன்றா ரூமில் இருந்தால் மறுபடியும் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்கும். என்ன என் கேரக்டர் தப்பாக தான் புரிஞ்சுப்பான். இனிமே நான் அங்கே போக மாட்டேன். இந்துமா பாட்டி, அவனுக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் முடிஞ்சிச்சு, அவன் ரூமுக்கு வந்துட்டான். அது வந்து பாட்டி. என்னடா என்னாச்சு? அது வந்து என்னடா எது வந்தாலும் சொல்லு. என்ன? அது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாட்டி. உடம்பு சரியில்லையா? என்னடா என்னாச்சு? காய்ச்சல் அடிக்குதா? அதெல்லாம் இல்லை பாட்டி. அப்புறம் என்னடா? அது வந்து வயிறு வலி பாட்டி. வயிறு வலியா? என்னடா பீரியட்ஸா? ஆமாம் பாட்டி. நான் கூட பயந்து போயிட்டேன் என்னவோ ஏதோன்னு. அதனால நான் வந்து இங்கே படுத்துக்கட்டுமா? என்னது? அது வந்து பாட்டி, அங்கே ரூமில் என் கூட அவங்களும் இருக்காங்கல்ல, என்னால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமா என்னன்னு தெரியல பாட்டி. ஏன் பாட்டி, ஏதாவது தப்பாக கேட்டேனா?
இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் இங்கே தங்கிக்கட்டுமா? எங்கேயா? இது ப்ளே ஹவுஸ். இது நிலாக்குட்டிக்காக ப்ளே பண்ணுறதுக்காக இந்த ரூம் ரெடி பண்ணிக்கோ. எங்கேயா தூங்க போகிற? பரவாயில்ல பாட்டி, நைட் தூங்குறதுக்கு மட்டும்தானே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ என் கூட என் பெட்ரூமில் தங்கிக்கோ. 5 நாளும் என் கூட தங்கிக்கோ. என்ன அங்கேயா? அங்கேயா இருக்கா? அங்கே நான் மட்டும் தானே இருக்கேன். ஏன் அங்கேயும் கம்ஃபர்ட்டாக இருக்க ஃபீல் ஆகலையா? ஐயோ, அப்பெல்லாம் இல்லை பாட்டி. இங்கே அவ்வளோவா சௌகரியமாக இருக்காது. வீட்டில் உங்கள் அத்தைக்கு உங்கள் மாமாவுக்கு அப்புறம் இதுன்னு தந்து திட்டுவாங்க. ஸோ நீ நானும் ஒன்றா இருந்துக்கலாம். என்ன உன்னை தனியாக விடவும் எனக்கு மனசு இல்லை வேறு பெட்ரூம் கொடுக்கறதுக்கு. ம் சரிங்க பாட்டி. வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, எதையும் மறைக்கிறா. சரிடா, நான் இதை என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு நீலாம் கூட்டு போய் ரூமில் விட்டுட்டு வரேன். சரியா? அது வரை இங்கே இருக்கேன், ரூம் போறியா? இல்லை பாட்டி, நான் இங்கே இருக்கேன். சரிடா, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போய் நிலா விட்டுட்டு வரேன். ம் ஓகே பாட்டி. தேங்க் காட், நல்ல வேலை இந்த டைமில் இதுவும் வந்தது. இல்லைன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்திருக்கும். இதுவும் நல்லதுக்கு தான். இல்லைன்னா இந்த மாதிரி டைமில் அவங்க கூட ஒன்றா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இப்போதைக்கு 5 நாளைக்கு உன்கிட்டேயும் வரமாட்டேன், பொண்ணை பார்க்கவும் மாட்டேன். அப்படியே பார்த்தாலும் உனக்கு எனக்கும் எதுவும் கிடையாது. அதான் நீ விருப்பப்படுற. உன்கிட்ட நான் பேசக்கூடாது, உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கக்கூடாது, அதுதானே? இப்போதைக்கு 5 நாளைக்கு பாட்டிக்கிட்ட ஓகே சொல்லியாச்சு. மிச்சம் இருக்கனால எங்கே எனக்கு தனியாக ரூம் கொடுத்தா அங்கேயே தங்கிடுவேன்னு சொல்லிட்டு தான் பாட்டி எனக்கு ரூம் தர மாட்டேங்கிறாங்க. இந்த 5 நாளில் வேறு ஏதாவது பிளான் பண்ணலாம். ஹிட்லர் மூஞ்ச பாரு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ எடிட் பண்ணியிருக்காங்க சிரிக்கிற மணி ஃபேஸ். இவனாவது இவ்வளவு சிரிக்கிறதாவது கிஞ்சி தின்ன குரங்க மாதிரி. ஹிட்லர் ஹிட்லர். பாஸ், எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் 2 டேஸில் டெண்டர் கோட் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ்? நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஹேண்ட் இன்வால்வ் ஆயிருக்கனால என்னால் முடியல பாஸ். அடுத்தவங்க என்ன கோட் பண்ணுறாங்கன்னு. 2 டேஸ் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் விடு. எனக்கு என்னவோ இந்த விஷயம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும்னு தோணுது பாஸ். ரிஸ்க்காக இருக்கிறத எடுத்து முடிக்கிறது தான் நம்மளோட பாலிசி. இன்னைக்கு என்ன நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இந்த கம்பெனியும் எனக்கு தான். கண்டிப்பாக சீக்கிரமாகவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறேன் பாஸ். ஓகே கமல். அப்புறம் பாஸ். ஏய் ஹலோ. என்ன கமல், வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக வெல்கம் பண்ணணும்ல? கண்டிப்பாக சார். வெல்கம் மிஸ் சந்திரிகா. தேங்க்யூ. எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டியா? ஓ எஸ், நல்லாவே ப்ரிப்பேர் ஆயிருக்கேன். எக்ஸாமுக்கு தானே? உங்களுக்கு எப்படி தெரியுது? ஹலோ கமல். தேங்க்யூ. பரவாயில்ல, நம்மளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் கூட உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேனே, சின்ன வான் கூப்பிட்டீங்கல்ல, அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடு, இந்த வசதியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் வீட்டில் என் காலடியில் ஒரு வேலைக்காரியாக இருந்த ஹிந்து, இப்போது இன்னைக்கு இவ்வளோ பெரிய வீட்டு மருமக உங்களோட ஒய்ஃபாக இருக்கான்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விதி யார் எங்கே வைக்கணும்னு தெரியல சார். ஏய் கமல், விதி இல்லை சந்திரிகா, அதுக்கு பேரு தகுதி. அப்புறம் சொன்ன பத்தியா, உங்க வீட்டுல உன் காலடியில் கிடந்தானு, அந்த வார்த்தைய இதோட நிறுத்திக்கோ. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு இன்னும் உனக்கு புரியல. ஏன் சார், நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட ஃபேமிலி நாங்கள் தான். ஏன்னா அவள் எங்கள் வீட்டில் தான் இத்தனை நாள் இருந்தா. அவளோட கடந்தகள் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். உன்னோட அந்த பாசக்கார அம்மா உன்னையே சேர்ந்து அவளுக்கு என்னெல்லாம் கொடுமைப்படுத்துறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பேர் கொடுமை இல்லைங்க, நாங்கள் சார்மே இல்லாமல் இருந்தவளை ஆதரவு கொடுத்து பார்த்துக்கிட்டோம். வாட்? இந்த இதயன் ஒரு பிசினஸ்ல இறங்குறதுக்கு முன்னாடியும் ஒருத்தர் எங்க வாழ்க்கையில சேர்க்கறதுக்கு முன்னாடியும் அவங்களை பத்தின A to Z ஹிஸ்டரிய விரல் நுனில வச்சிருப்பான். ஏன் ஹிந்துவோட பழைய வாழ்க்கையில நீங்க பண்ண அராஜகத்தை நினைச்சா உங்களுக்கு இப்பவே நடு ரோட்ல நிக்க வைக்க முடியும். ஆனா ஒரு சில காரணங்கள் இருக்கு, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதையும் பனிஷ்மெண்ட்டு வேற மாதிரி இருக்கும், ஆனா ஒரு சில காரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, எனக்கு புரியல. அவன் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா. என் காடு கொடியில வேலை பார்த்துட்டு இருந்தவ தானே. ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வெல், இதே முன்னாடி பேசுறதுக்கு ஒரு சில கட்ஸ் வேணும். அதுல நீ கொஞ்சம் அதிகமாகவே இருக்க. அதில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா என் கூட மோதுறதுக்கு
கொஞ்சமாவது தகுதி இருக்கணும்ல. ஹலோ, ஒழுங்கா எக்ஸாம் எழுத வேணாமா? என்ன மிரட்டுறீங்களா? இங்க பாரு, நீ மிரட்டணும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வார்னிங் கொடுக்குறேன்னு நினைச்சிட்டாலும் சரி, இருக்க போற 2 நாளும் நீ இருக்கிறோட தெரியாம இருக்கணும். முக்கியமா இந்து கிட்ட போயிட்டு உன் மிரட்டல் விட்டுலாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அவ இதே நோய் பார்க்கலோ இல்லையோ, நான் கண்டிப்பா இதே யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். ஸோ குனிஞ்சு தலை நிமிராம போடுறத சாப்பிட்டுட்டு ஒழுங்கா எக்ஸாம் எழுதிட்டு போடுற வழியை பாரு. அதை விட்டுட்டு வாழாட்டணும்னு நினைச்சேன்னு வாழை விட்டு நினைக்கிறேன். என் ஒய்ஃபோட A to Z லைஃப் மட்டும் இல்லை, உன்னோட லைஃப்பும் என் கையில தான் இருக்கு. எங்க அடிச்சா நீ விழுவேன்னு தெரியுதோ அங்க அடிப்பேன். பாக்குறியா? ஏய், நீங்க என்ன சொல்றீங்க? சொல்ல மாட்டோம், செஞ்சு காமிக்கிறோம். அப்ப பாரு. அப்புறம் நீ எதுக்கு இங்க வந்திருக்க, என்ன மோட்டிவ்ல இருக்க, எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் அப்புறம் எனக்கு க்ளோஸா இருக்கவங்களுக்கும் பொண்ணால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோ, பொண்ணை தனித்தனியா பிரிச்சு மேஞ்சிருவேன். கிடைக்காத உனக்கு ரொம்ப ஆசைப்படுற போல. என் ஒய்ஃபோட பாஸ் லைஃப் நீ இருந்தனால சொல்றேன். ஃப்ரீ அட்வைஸ். நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. வந்திருக்க வேலையை பார்த்துட்டு அமைதியா போனா உனக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோ, இப்பெல்லாம் அமைதியா பேசிட்டு இருக்க மாட்டேன். போய் படிக்கிற வேலையை பாரு. ஒரு நிமிஷம். ஷீ இஸ் மை ஒய்ஃப் இந்துமதி இதயன் சக்கரவர்த்தி. அர்த்தமாய்தா? என்ன மோட்டிவ்ல உள்ள வந்தா? நம்மளுக்கு தான் தெரியுமே. கண்டுபிடிச்சிட்டாரா? ம், கண்டுபிடிச்ச மோனே. சச்சா, அப்படிலாம் இருக்காது. வேற என்ன மோட்டிவா இருக்கும் நம்மளுக்கு தெரியாம? கமல், கமல், ஹலோ கமல். சாரி பாஸ். என்ன யோசனை ரொம்ப தீவிரமா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ். ஏன் ஸ்வெட்டிங் ஆகுது? அது அதான் தெரியல பாஸ். புதுசா இருக்குல்ல கமல்? எது பாஸ்? ஸ்வெட் ஆகுது. அப்படியா பாஸ்? கமல், இதே என்னோட காம்பினேஷனுக்கு பயத்துக்கு இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஸ்வெட்டிங் எங்கிருந்து வந்தது? சாரி பாஸ். ஓகே, 40 மினிட்ஸ் வெயிட் பண்ண, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல? ஏன் ஷோ பாஸ், நீங்கள் போய் ரெடி ஆகிடுவாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். அடி பாவி மாலினி, எதையும் சொல்லி என் மனசை மாற்றி இப்போ பாரு. இந்த ஆள் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடும் போல. இப்பயே கண்டுபிடிச்சிட்டேனா? இந்த ஆளுக்கு நான் பொய்யே சொன்னதில்லை. இப்போ ஒரு போய் சொல்லணும்னா என் வாய் டைப் அடிக்குது. இதில் ஸ்வெட்டிங் வேற. போச்சு போச்சு, எனக்கு என்னமோ கண்டுபிடிச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். மாலினி, எல்லாம் உன்னால தாண்டி. அவர் சொன்ன மாதிரி எனக்கு பயத்துக்கு இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னால் பாரு நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு.